பார்த்தீங்கன்னா தகரை பூண்டுன்னு சொல்லுவோம், தகரன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவாரம் பூ மாதிரி தான் இருக்கும். இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், மஞ்சள் மஞ்சளாக தான் பூ இருக்கும். இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி தலைமுடி உதிர்ந்தவங்க கூட திரும்ப முளைய வைக்கும். அந்த அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை தகரை பூண்டு. சாதாரணமாக ரோட்டு வரலாம் சாலை வரலாம் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு மூலிகை. ஆனால் அது அவ்வளோ அற்புதமான விஷயம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி, நிறைய பால் தன்மை உள்ளது. இது பார்த்தீங்கன்னா இந்த மறுக்களை தீக்கிறதுல ரொம்ப ரொம்ப முதன்மையானது. ஸோ இது நம்ம சேர்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, உடலை வந்து பொன் போல் மின்னற செய்யக்கூடிய ஒரு மூலிகை, இதையும் சேர்க்குறோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது கோவை கொடி. இதில் வந்து கசப்பான சாறு வரும், கரும்பு நிறமையான சாறு வரும், ரொம்ப ரொம்ப கூலிங். இதுவும் இது நம்ம சேர்க்குறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைங்க. இது வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஒரு அற்புதமான மூலிகை இது. ஸோ இதில் சேர்க்குறப்ப வந்து இதுவும் வந்து சர்வரோக நிவாரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடலே சீராகக்கூடிய ஒரு மூலிகை. இதை நம்ம சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நன்மை. இது கரும்புலா. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் குறிப்பில் இதுதான் கருநெல்லின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருமை நிற பழங்கள் வரும். இது இங்கு பழம்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். இது வந்து உரப்பட்ட நன்மைகள் வந்து கொஞ்சம் நஞ்ச நாள் அவ்வளோ இருக்குது. பட் நம்ம சேர்க்குறப்ப கருமையான அந்த கேசத்துக்கு அதை நல்ல வளமான முடி வளர்ச்சிக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். இதை பாருங்கள், ஆலமெழுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி மாதிரி கிட்டத்தட்ட அமைப்பு உள்ளது. நீங்கள் அந்த காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் பாட்டில் விற்பாங்க, வெறும் பாட்டில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் இருக்கும், ஆலமெழுது, வெட்டி வேறு, இன்னும் ஒரு சில மூலிகைலாம் போட்டு அப்பலாம் பண்ணாங்க. இப்போலாம் ஆலமெழுது வந்து மறந்து பண்ணாமல் மூலிகை சேர்க்கறதுக்கு. கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை ஆலமெழுது. ஓகே, அடுத்ததாக பார்க்குறது கற்பூரவள்ளி, செம்பருத்தி இலை எல்லாம் தெரியும். இது வந்து அவ்வளோ நன்மை இருக்குது. இதையும் நம்ம சேர்க்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அரப்பு இலைங்க. நம்ம காடுகளில் பறித்து கொண்டு வந்த அரப்பு இலை காய வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது காஞ்ச பன்னீர் ரோஜா இதழ்கள், ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை. இதில் அதிகப்பட்ட துவர்ப்பு இருக்கும், ரொம்ப ரொம்ப தலைக்கு ரொம்ப நல்லது. நெல்லி வத்தல். நம்ம வந்து நெல்லிக்காயை வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது, ரொம்ப அதிகமான புளிப்பு இருக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. நெல்லிக்காயுமே வத்தலாக சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்புறம் வந்து பாருங்கள், சின்ன வெங்காயம். நிறைய இன்றைக்கி விளம்பரத்தில் வந்து சின்ன வெங்காயத்தில் ஷாம்பு இருக்குது, சின்ன வெங்காயத்தில் ஆயில் வந்து இப்போலாம் புதுசு புதுசாக வந்துட்டுருக்காங்க. நம்ம ரொம்ப நாளாக இதான் பயன்படுத்திட்டு இருந்தோம், இப்போ நம்ம மறந்துட்டோம். சின்ன வெங்காயம் இது பாருங்கள், இதுதான் வேளாம்பட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றே போதும்னு சொல்லுவாங்க. தலைமுடிகள் அத்தனை அப்படி சரி செய்யும். முடி முளையாத அது கூட முளையக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. ஸோ இதை நம்ம சேர்க்குறப்ப எல்லா படியும் சரி செய்யும். முடி முதிர்வுக்கு தலை சிறந்த ஒரு பொருள் வேளாம்பட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை. இதுலேயும் வந்து பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது, இனிப்பு சுவை கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ. உங்களுக்கு எல்லோரும் தெரியும், ரொம்ப ஒரு நறுமணம் இருக்கிற அந்த வாசனை வந்து அந்த ஆயிலில் வந்து கலக்கிறப்ப நல்ல மனசுக்கு நிம்மதி தரும். இது பார்த்திங்கன்னா தும்பட்டிக்காயினாங்க, கும்பட்டிக்காயின்னுவாங்க, ஊருக்கு அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. ஆற்றுப்படையில் மட்டும்தான் அந்த காய் கிடைக்கும், இல்லைனா வறட்சியான ஏரியில் கிடைக்கும். அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சொட்டை மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக வந்துடும் முடி வளராமல். அதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இது கருஞ்சீரகம், சொல்லவே தேவையில்லை. மரணத்தை தவிர அனைத்தையும் தடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள், காயகல்ப மூலிகை. அதுதான் கருஞ்சீரகம். ஸோ இதை நம்ம சேர்க்குறப்ப பல்வேறு மருத்துவ குணம் இருக்குது. இந்த கருஞ்சீரகத்துலேருந்து ஆயில், இப்போ அதுலேருந்து ஆயிலும் அதில் சேரும். இதோட கருஞ்சீரக எண்ணெய் வந்து அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லா நோயும் தீர்க்கக்கூடியது. நிறைய பேர் தனியாகவே இந்த எண்ணெயை சாப்பிட்றாங்க, உடம்புக்கு மேல் பூச்சா பூசுகிறாங்க. ஸோ இதை நம்ம சேர்க்குறப்ப இது ஒரு ஆயில் அதில் வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா வலம்புரிக்காய், இடம்புரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அற்புதமான ஒரு மூலிகை. ஸோ இதை நம்ம சேர்க்குறப்ப நிறைய நன்மைகள் உண்டு. இல்லை இதை நம்ம பொதுவாக எப்பவுமே சேர்ப்போம் எண்ணெயில். இது கொல்லிமலை மிளகு. மிளகு சொல்லவே தேவை, அவ்வளோ நன்மைகள் இருக்குது கொஞ்சம் நெஞ்ச நாள். இது சேர்க்குறப்ப நமக்கு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் அந்த எண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா ஓமம், ரொம்ப அற்புதமான வாசனை. இதுவும் ப்ரிசர்வேட்டிவ் தான். இது வந்து எண்ணெய் கெடாமல் பார்த்துக்கும். அந்த மயிர்கால்னு சொல்லக்கூடிய அந்த உள் மயிரோட அந்த அமைப்புக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவோம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பது அறிதான்னு கேட்பாங்க. அது மாதிரி வந்து அவ்வளோ ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. சாவையை தடுத்து நிற்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகப்படியான துவர்ப்பு ப்ளஸ் கசப்பு கலந்தது. ஸோ ரெண்டுமே நல்ல துவர்ப்பும் கசப்பு உடம்புக்கு தேவையான அடிப்படை சுவைங்க. ஸோ இதில் இருக்குது. இது வந்து அதிகப்படியான மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் முடி உதிர்வதை, முடி உடையிறத தடுக்கும். ஊற வச்ச வெந்தயம் ரொம்ப 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 கூலிங், எல்லோரும் தெரியும். இதில் நிறைய மல்டி விட்டமின் சொல்லக்கூடியது. சுகரை கண்ட்ரோல் பண்ணும், வயிற்றில் இருக்க பூச்சிகளை அழிக்கும், வயிற்று வலியை தீக்கும், வயிற்று புண்ணாற்றும் அப்படின்னு பல வகையில் வேலைப்பாகும். நம்ம தலைக்கு தைக்கிறப்ப அதே வேலையை அப்படியே செய்யும்.
அந்த இயற்கைக்கு மட்டும் அந்த மருத்துவ குணம் உண்டுங்க. நீங்கள் இன்டர்னலாக எடுத்தாலும் எக்ஸ்டர்னலாக எடுத்தாலும் அந்த வேலை இயற்கையில் மட்டும் தான் செய்ய முடியும். இது கெமிக்கல் போனீங்கன்னா அப்படி நடக்காது. எக்ஸ்டர்னல் ஒரு மருந்து, இன்டர்னல் ஒரு மருந்து, 2 ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் இயற்கையில் உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து நீங்கள் மேல் பூச்சா போகணும் அதே நன்மை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் ரொம்ப 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 குளிர்ச்சி. இதை வந்து இதையும் சேர்க்குறேன் நாம் இதுதான் நம்மளுடைய இந்த இப்போ நம்ம தயாரித்து விற்றுட்ருக்கேன் ஆமணுக்கெண். 2 முறை காய்ச்சி இளநீரில் சுத்தம் பண்ண சுத்தமான ஆமணுக்கெண்ணுங்க. பார்க்க பாருங்கள், தேன் மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. அற்புதமான மனம். ஸோ நம்ம இதையும் இதில் சேர்க்கணும். இது செக்கில் ஆடின சுத்தமான நல்லெண்ணெய். இப்போ நம்ம அடுத்தது 5 லிட்டரு தேங்காய் எண்ணெய். இப்படி இந்த எல்லா எண்ணெயும் இந்த 3 எண்ணெய் கலவை. இது இல்லாமல் பாருங்கள், சீரகத்தில் எண்ணெய் வரும், மிளகுல எண்ணெய் வரும், உங்களுக்கு அந்த சின்னாமத்தில் எண்ணெய் வரும், வெங்காயத்தில் எண்ணெய், பல பொருளில் இருக்கிற எண்ணெய் வரும். இந்த எல்லா எண்ணெயும் வீட்டில் ஒன்றா சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பொருளாக தயாராகும். ஸோ நம்ம வாங்க எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.